சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரரை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் முதல்வர் விஜய். ராணுவ வீரரை நேரில் அழைத்து முதல்வர் விஜய் பாராட்டியிருக்கிறார். ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதல்வர் விஜய் வழங்கியுள்ளார். ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியிருக்கிறார் முதல்வர் விஜய். பயங்கரவாதிகளுக்கு எதிரான வீரதீர நடவடிக்கையை பாராட்டி மீனாட்சி சுந்தரத்திற்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டிருந்தது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், கூடுதல் விவரம் என்ன? வேதவள்ளி, கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு தற்போது முதலமைச்சர் விஜய் பாராட்டி 48 லட்சத்திற்கான காசோலையை வழங்கியிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்திய அரசின் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் வெளிப்படுத்திய அசாத்திய வீரதீர செயலை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவில் பணியாற்றி வரும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் அவர்கள் டிசம்பர் 19, 2024 அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள குல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளின் துப்பாக்கி சூட்டில் முகம் மற்றும் தோள்பட்டையில் பலத்த காயமடைந்தும் தனது கடமையிலிருந்து தவறாமல் தொடர்ந்து போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தினார். அவரது அசாத்திய வீரதீர செயலை பாராட்டி இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்கால வீர பொறுப்பான அவர்களுக்கான பாராட்டி தற்போது 48 லட்சம் ரூபாய் காசோலை என்பது வழங்கப்பட்டிருக்கு. இந்திய குடியரசுத் தலைவர் கடந்த 8/6/2026 அன்று கீர்த்தி சக்ரா விருதை வழங்கி நில தற்போது தமிழக முதலமைச்சர் அவருக்கு பாராட்டி காசோலையை வழங்கியிருக்கிறார். வேதவள்ளி, இன்று வேறு என்னென்ன நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறார் முதல்வர் விஜய்? முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் நாளை மறுநாள் 18ஆம் தேதி சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை தலைமைச் செயலகத்துக்கு வந்த பின்பு பல்வேறு நபர்களை சந்திக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் அமர் சேவா சங்க நிறுவன தலைவர் ராமகிருஷ்ணன், செயலாளர் சங்கர் ராமன், செயற்குழு உறுப்பினர் அன்பு ரமேஷ் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார். அதே போன்று பல்வேறு பார்வையாளர் சந்தித்த பின்பு ஒவ்வொரு நாளும் அவர் 4 துறைகள் ரீதியான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதாவது சட்டப்பேரவை ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை தொடங்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பு அனைத்து துறைகளுடைய முதலமைச்சர் நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்கிறார். அது போன்ற வழக்கமாக அவர் தலைமையில் நடைபெறக்கூடிய துறை ரீதியான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார்.